பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் நம்முடைய லெந்து நாட்களின் இந்த 4வது நாளிலேயும் நம்மை தாழ்த்தும் போது கிடைக்கிற நன்மைகளின் 2வது பலனை நாம் பார்க்க போகிறோம். தாழ்த்துகிறதினால் பாவ மன்னிப்பு உண்டாகிறது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு தேவஜனமே, இப்படியாக இங்கே சொல்லப்பட்டு இருக்கிற காரியம், அவர் நாமம் தரிக்கப்பட்ட நாம் நம்முடைய பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அது மாத்திரம் அல்லாமல் உன் தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ பாவ மன்னிப்பாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு, நமக்கு நல்ல சேமத்தை கொடுக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய பாவத்தை இந்த லெந்தனும் நாட்களிலேயே நாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புவித்து நம்மை நாம் பரிசுத்தப்படுத்துவோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்மை தாழ்த்தி நம்முடைய பாவத்தை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் நல்ல பாவ மன்னிப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். நம்முடைய தேசத்திற்கு சேமத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். அதே போல யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலையும் கூட 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 5லிருந்து 8 வரைக்கும் அந்த நினிவே பட்டணத்தின் மக்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணினார்கள். தேவனை விசுவாசித்து தங்களை தாழ்த்தி, ஆண்டவரே இந்த பாவத்திற்கு எங்களை விலக்கி கொள்ளும் என்று சொல்லி அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபித்த பொழுதோ கர்த்தர் அவர்களுக்காக மனஸ்தாபப்பட்டு வர இருந்த தீங்கை மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்மை நாம் தாழ்த்துவோம், தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் பாவ மன்னிப்பை கொடுப்பது மாத்திரம் இல்லாமல் நல்ல சேமத்தையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே இந்த வருஷத்திலையும் கர்த்தர் கொடுப்பாராக. காட் பிளஸ்.